எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசித்த இடத்திலே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு தேவன், ஒரு வியாதி என்று 3 விதமான காரியங்கள் உண்டு. அதிலே இந்த நாளிலே ஒரு குஷ்டரோகி, அவனை குறித்து சில காரியங்களை சபை நடுவே சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குஷ்டரோகி என்றால் நமக்கு தெரியும், யாருமே இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தால் கடந்த நாட்களிலே ஒரு வியாதி, கொள்ளை நோய் நம்முடைய தேசத்திலே கடந்து வந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களில் அநேக உயிருக்குயிராய் நேசிக்கிறேன் என்று கட்டி அணைக்கிற மனிதர்கள் கூட அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க? 6 அடி தூரம் டிஸ்டன்ஸை கடைபிடித்தார்கள். இதுதான் மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கொள்ளை வியாதி, ஒரு காய்ச்சல், ஒரு இருமல் வந்தபோது நெருங்கவே இல்லை, பக்கத்தில் தூர தள்ளி கொண்டார்கள். இப்படி ஒரு காய்ச்சல், இருமலுக்கே மனுஷனை விட்டு பிரிந்து நிற்கிற இந்த காலத்தில் ஒரு குஷ்டரோகியை பார்த்தால் யாருமே என்ன பண்ண மாட்டோம்? பக்கத்தில் போக மாட்டாங்க. இந்த நாட்களில் குறைவு என்று நினைக்கிறேன். ஏனென்றால் குஷ்டரோகிகளை பார்த்தாலும் கொஞ்சம் மக்கள் பழகுகிறார்கள் அவர்களோடு கூட. அவர்களை நெருங்கி போகாவிட்டாலும் அவர்களோடு கூட சற்று தள்ளியாகிறது என்று பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். ஆனால் இந்த வசனம் எழுதப்பட்ட இந்த காலத்தில், இந்த சம்பவம் நடந்த காலத்தில், குஷ்டரோகி என்று ஒரு மனுஷன் இருந்தால் அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் தீட்டுள்ளவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் குஷ்டரோகத்தை விட கேவலமாக மனுஷர்களே நடத்துகிற ஒரு காலகட்டம். உயர்ந்தவன் ஒரு ஒரு கோவில் வைத்திருப்பான் என்றால், நான் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதிக்காரன் என்ன செய்யக்கூடாது, உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி அவன் ஒருவேளை தவறியவன் ஒருவன் உள்ளே வந்திருந்தால் அவரை அடித்து துன்புறுத்துகிற ஒரு பயங்கரமான காலகட்டத்திலே இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் வட இந்தியாவிலும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில இடங்களிலே தமிழ்நாட்டிலும் நடைபெறுவதாக கேள்விப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்றை இந்த செய்தியின் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன். நம்முடைய சபையிலே ஆராதிக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு ஒருவேளை பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். உங்களிடத்தில் ஒருவேளை அழகு இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம். உங்களிடத்தில் ஒருவேளை செல்வம் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் யாராயிருங்க, எந்த ஜாதியாயிருங்க, ஆனால் எந்த மதமா இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், சபைக்குள்ளே பிரிவினையோ வேறுபாடுகளோ ஜாதி மத வேறுபாடோ காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி. இது சபை ஒன்று. ஒரே ஒரு தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை. அந்த தேவனுடைய இரத்தம் தான் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆரம்பினால் எல்லாரும் இதற்குள்ளே சமம் என்பதை சபை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருக்கும் அன்பாய் சொல்கிறேன். இங்கே ஏற்ற தாழ்வுகள் என்பது யாருமே பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகி அவருடைய வாழ்க்கையிலே பல நாட்கள் குஷ்டரோக வியாதி பிடித்தவனாய் இருந்தபடியால் தன்னுடைய வாழ்க்கையிலே உலக தன்னோடு இருந்த மனிதர்களை விட்டு வேறுபிரிக்கப்பட்டவனாய் தீட்டு என்று அழைத்துக் கொண்டு பாளையத்திற்கு புறமே தங்கியிருந்தான். ஏனென்றால் அங்கே ஒரு வேறுபாடு. இவன் குஷ்டரோகம் பிடித்தவன், தீட்டுள்ளவன், நான் சுத்தம் உள்ளவன், நான் தான் சபைக்குள்ளே போக வேண்டும் என்கிற ஒரு கடுமையான காரியம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குஷ்டரோகி
சபைக்குள்ளே போக முடியாது. எப்போ இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்தில், இன்றைக்கு ஆனபடினால்தான் இயேசு சிலுவையிலே அந்த வேறுபாடை முறித்தபடியினால், இயேசு அந்த கிரியைகளை அழித்தபடியினால், இன்னைக்கு ஒரு குஷ்டரோகி சபைக்குள்ளே வந்தாலும் அவரை தீட்டு என்று நாம் ஒதுக்கக்கூடாது. ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் பயத்தினால் கொஞ்சம் விலகினாலும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதட்டவோ துரத்தவோ கூடாது என்பதை கர்த்தருடைய நாமத்தினால் கூறிக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், நாம் ஆராதிக்கிற இயேசு குஷ்டரோகியை மார்போடு அணைத்தவர். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் அதைத்தான் போதிக்கிறது. அதை தெரசா அவர்கள் கல்கத்தாவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள், எதிர்மத்திலே செய்தார்கள். மனிதர்களால் துரத்தப்பட்டு, மனிதர்களால் தள்ளப்பட்ட தொழுநோயாளி என்று சொல்லப்படுகிற குஷ்டரோகம் நிறைந்த மனிதர்களுடைய அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்கள் காயத்தை கட்டி, அவர்கள் காயத்தை கழுவி, அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து வைத்து, அதன் மூலம்தான் இயேசு என்கிற நற்செய்தியை அந்த ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஏனென்றால் அந்த தெரசா அவர்கள் அறிந்த இயேசு அவர் குஷ்டரோகிகளையும் தள்ளாதவர், அவர்களையும் நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டபடியினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பைபிளிலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த குஷ்டரோகி என்பவன் எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்களில் எப்படி இருக்க வேண்டும் என்று பைபிள் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. எடுத்தவர்கள் அதை ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே கடந்து போகும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45, 46. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி, கொஞ்சம் நம்பி வாசிங்க. அந்த வியாதி எந்த வியாதி? குஷ்டரோகம் பிடித்திருக்கிற வியாதி பிடித்திருக்கிற மனுஷன், புரிந்து கொள்ளுங்க, நல்ல வஸ்திரம் என்ன செய்யக்கூடாதான்? உடுக்கக்கூடாது. எழுதியிருக்கா? நல்ல வஸ்திரம் உடுக்கக்கூடாது. அவன் உடுத்தி இருக்கிற வஸ்திரம், அவனுக்கு வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம், தேசத்திலே அவன் ஒரு பெயர் பெற்றவனாக இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி அவன் உடுத்தி இருக்கிற வஸ்திரம் எப்படி இருக்கணுமா? கிழிந்ததாயும், வசிய தன் தலையை மூடாதவனாயும் இருந்து, தலையில என்ன செய்யக்கூடாது? துணி மூடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலை என முடி என்ன செய்யக்கூடாது? உங்க பாஷையில என்ன தலை வலிக்கிறது? வாடுறதா? தலை வாரி விடுறதா? அப்படிதானே சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பாஷையில தலை வலின்னு சொல்லுவாங்க. வலினா உங்களுக்கு உங்க பாஷையில வேற, அதான் கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்ய? தலை முடியை என்ன பண்ணக்கூடாது? வாரிவிடக்கூடாது. அலங்கோலமாய் இருக்க வேண்டும் அந்த குஷ்டரோகி. அலங்கோலமாய் அவனை பார்க்கும் பொழுதே தெரியணும், இவன் ஒரு ஏதோ வித்தியாசமான மனுஷன். ரோட்ல பார்த்திருப்பீங்க தானே, புத்தி பேதலித்த மனிதர்கள் ரோட்ல திரிவாங்க. எப்படி திரிப்பாங்க? கிழிந்த வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம், தலைமுடிகள் எல்லாம் எப்படி எல்லாமோ இருக்கும், அழுக்கு பிடித்ததாய். அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த குஷ்டரோகி அவன் தலையை என்ன பண்ணக்கூடாது? மூடாதவனாயும், அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். தன் வியாதியை தானே எடுத்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தீட்டு தீட்டு என்று சத்தமிடும் பொழுது, அவன் குஷ்டரோகம் இல்லாத ஒரு மனிதன் அந்த சத்தத்தை கேட்டவுடனே, இந்த பாதையில் நான் போகக்கூடாது, அங்கே ஒரு குஷ்டரோகி இருக்கிறார் என்று சொல்லி பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் அந்த சத்தம். அப்ப புரிந்து கொள்ள, எவ்வளவு கடுமையான, எவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு குஷ்டரோகியின் மனது காணப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் உங்களுக்கு கடந்த நாட்கள் அந்த இருமல் வரும் பொழுது, நான் உயிர் கூறாய் நேசிக்கிறேன்னு சொன்ன மனுஷன் கூட கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு உங்கள்கிட்ட சொல்லும்ப எப்படி இருந்திருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன். ஒரு அன்பு சகோதரி ஒரு நாள் என்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டாங்க. பிரைஸ் நம்ம சபையில இல்ல, வேற. பிரைஸ் தி லார்ட். அந்த கொரோனா நாட்களில் வீட்டிலிருந்து காணிக்கை எடுத்துக்கொண்டு, சபை கூடி வருதல் இல்லை, ஆனால் பகல் வேளையிலே காணிக்கை
சபை, குறிப்பிட்ட சபை ஊழியரிடத்திலே காணிக்கை கொடுக்கும்படி கடந்து போனார்கள். அவர் கதவை திறந்து பார்த்து விட்டு அந்த சகோதரியை பார்த்தவர் கதவை அடைத்து விட்டார். ஒரு ஊழியர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கதவை அடைத்து விட்டு ஜன்னல் வழி சொன்னாராம், யார் ஒன்றை இங்க வர சொன்னது? ஆமென். இப்போ கொரோனா நாட்களுக்கு தெரியாதா எதுக்கு இப்படி சுத்தி கொண்டிருக்கிறார், எதுக்கு இங்கே வந்தாய்? அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் காணிக்கை கொண்டு வந்தேன். எது கொண்டதாலும் கொண்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது கொண்டு வந்தாலும் துரத்தி விட்டார்கள். அவர்கள் சொல்லி எழுதப்பட்ட சம்பவங்கள். ஹல்லேலூயா. இப்படி மனிதர்களே, ஆமென், குஷ்டரோகம் என்று அல்லது ஒரு தொற்று நோய் வரும்பொழுது துரத்தி விடுகிற காலகட்டத்தில், ஆமென், இந்த மனிதன் தன்னுடைய வியாதியை தானே சொல்லணும். ஆமென். நான் தீட்டு தீட்டு என்று கதற வேண்டும். அடுத்து வாசிங்க. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் எப்படி இருக்கணுமா? மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம். ஆனால் குஷ்டரோகம் பிடித்த மனிதர் எப்படி எங்க இருக்கணும்? தனியே வாசமா இருக்க வேண்டும். வாசிங்க. அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே. ஹல்லேலூயா. ஊருக்கு வெளியிலே, உங்கள் தெருவுக்கு வெளியிலே. அதுக்காக கடந்த நாட்கள் அந்த வியாதி வந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஆசாரிப்பட ஆஸ்பத்திரியில் போனா அதுக்காகவே அவன் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலே அதற்காகவே வார்டுகளை ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள். ஹல்லேலூயா. அங்க போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கேம்பஸ்க்குள்ள போறனாலே அந்த ஏரியாவுக்குள்ள மனுஷன் என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற வியாதி பிடித்தவர்களுக்கு இன்னொரு இடம். ஆனால் கொரோனா வியாதி பிடித்தவர்களுக்கு அந்த அவர்கள் காம்பவுண்டுக்குள்ள புற்களும் முள்ளுகளும் புதர்களும் அவை நிறைந்து கிடக்கிற இடத்தில் தனி அறைகளை ஒதுக்கி அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்கள். பிரைஸ் லார்ட். நான் சுருக்கத்தில் சொன்ன அநேகர் என்ன பண்ணாங்க? ஒன்று போட்டார்கள். ஹல்லேலூயா. கொரோனா நாட்கள்ல வீட்டுல சுக்கு காப்பி குடிச்சு காய்ச்சல் இருமலுமா இருந்து வீட்டுல சுக்கு காப்பி குடிச்சிட்டு இருந்தவங்க பிழைச்சுக்கிட்டாங்க. சுகமாய் சின்ன ஒரு காய்ச்சல் என்று சொல்லி நடந்து மருந்து வாங்க போனாங்க. 3ஆம் நாளில் பிணமாக கடந்து வந்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி கர்த்தரால் நம்ம என்ன பண்ணினார்? பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது நம்முடைய திறமையும் அல்ல, நம்முடைய பலனும் அல்ல, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, என் ஆண்டவர் நம்மேல் என்மேல் வைத்த கிருபையும் தயவும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகம் பிடித்தவன் தனியே குடியிருக்க வேண்டும். பாளையத்திற்கு புறம்பே அவன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு குஷ்டரோகி எப்படி இருக்க வேண்டும் என்று இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த குஷ்டரோகி ஒரு நாளிலே சுகமடையும் பொழுது, சுகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த குஷ்டரோகியானவன் சில காரியங்களை செய்தால் மட்டுமே அவர் உள்ளே வர முடியும். பாளையத்திற்கு புறம்பே இருக்கிற குஷ்டரோகி, பாளையத்திற்கு புறம்பே இருக்கிற அந்த குஷ்டரோகம் பிடித்த மனிதன் அவர் சுகம் பெற்றாலும் உடனடியாக வீட்டுக்குள்ளே வர முடியாது, உடனடியாக நம்முடைய தெருவுக்குள்ளே வர முடியாது, உடனடியாக நம்முடைய பொது இடங்களிலே வர முடியாது. அவர் என்ன செய்ய வேண்டும்? அதே லேவியராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 1 நீங்கள் வாசித்தால் தெரியும். 2வது வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியரிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். முதலாவது அவன் எங்க வரணும்? ஆசாரியரிடத்தில் வரணும். அதன் பிறகு நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, இப்ப நேரம் இல்லை. அவன் என்ன செய்ய வேண்டும்? 2 குருவி குஞ்சுகளை பிடித்துக் கொண்டு வர வேண்டும். அதில் ஒன்றை அவன் கொலை செய்ய வேண்டும், ஒன்றை கொன்று அதன் இரத்தத்திலே உயிரோடு இருக்கிற குருவி குஞ்சை அந்த இரத்தத்தில் தோய்க்க வேண்டும். அதன் பிறகு அவன் ஈசோப்பு என்று சொல்ல, ஈசோப்புனா என்னது? ரத்தமா? அது ஒரு மூலிகை செடி. ஈசோப்பு என்பது ஒரு மூலிகை செடி. அந்த செடியின் மகிமை என்னவென்றால் சரீரத்தில் உள்ளே இருக்கிற காயத்தையும் வெளியே இருக்கிற காயத்தையும் ஆற்றுகிற குணம் நிறைந்தது. அந்த ஈசோப்பு செடியின் கொழுந்து
துளிர், அந்த துளிர் கிளைகளை எடுத்து இலைகளை கொண்டு வந்து அதை அந்த இரத்தத்திலே தோய்த்து அந்த மனுஷன் மேல் தெளித்து அவன் இப்படி பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் செய்தால்தான் குஷ்டரோகி என்ன பண்ணுவான்? சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் செய்த பிறகுதான் குஷ்டரோகி உள்ளே வர முடியும். எங்கே வர முடியும்? சபைக்குள்ளே ஆனாலும் வீட்டுக்குள்ளே ஆனாலும் அந்த குஷ்டரோகி வர முடியும். இப்ப பார்த்துக் கொள்ளுங்க, ஒரு மனுஷன் குஷ்டரோகி ஆனால் அவன் ஆஸ்பத்திரியில போய் மருந்து வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சு விடுங்க. ஏன்னா ஆஸ்பத்திரியில போனா அவன் தீட்டுன்னு அழைக்கணும். தீட்டு என்று கூப்பிடும் பொழுது ஒரு சுத்தமாய் இருக்கிற டாக்டர் கூட நீ தள்ளி போ என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. அவன் இப்படிப்பட்ட குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன் தான் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறான். இப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் அந்த குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை சுகமாக்கும். அப்படியே கேட்டான், சுத்தமாக்கும். புரிந்து கொள்ளுங்க, என்னை சுகமாக்கும் என்று கேட்கவில்லை, என்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கும் என்று கேட்கவில்லை. அவன் கேட்கிறான், என்னை சுத்தமாக்கும். அல்லேலூயா. சுத்தமாக்கும் என்றால் அப்படியே ஒரு வஸ்திரம் அழுக்கா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சுத்தமாக்க என்ன பண்ணுவீங்க? தண்ணீரில் நனைத்து அவை சோப்பு போட்டு நன்றாய் அலசி எடுக்கும் பொழுதுதான் அந்த அழுக்குகள் நீங்கி சுத்தமாகும். அதுபோல இவன் இப்ப கேட்கிறான், குஷ்டரோகம் என்பது ஒரு வியாதி. ஆனால் கேட்கிறான், எனக்கு சுகம் அல்ல, அவன் என்னை என்ன செய்யும்? சுத்தமாக்கும், என்னை கழுவும். அவன் தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். அவன் பேசுகிறான், ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், அப்பொழுதுதான் உறைந்த மலையிலும் வெண்மையாய் மாறுவேன். ஹல்லேலூயா. அப்போ இவன் சொல்லுகிறான், என்னுடைய குஷ்டரோகம் நீங்க வேண்டுமானால் முதலாவது இரத்தத்தால் என்னை கழுவி சுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்திலே என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அவன் கர்த்தர் கிருபையினால் நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார், சுகமாய் நம்மை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் விரும்பாத சில பாவங்கள், தேவன் விரும்பாத சில காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு நானும் நீங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும். ஹல்லேலூயா. என்னை கழுவும் ஆண்டவரே, என் பாவம் நீங்க என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. கேட்கும் பொழுது கர்த்தர் அதை ஈசோப்பினால் நம்மை கழுவ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஈசோப்பு என்கிற மூலிகையினால் ஆமென் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே அந்த ஈசோப்பு செடியின் கொழுந்துகள் முக்கப்பட்டு அதை முழுக பண்ணி அதை எடுத்து நம்முடைய சரீரத்திலே தெளித்து அதனால் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வேகமாக ஒரு 4 காரியத்தை சொல்லப்படி விரும்புகிறேன். குஷ்டரோகம் என்பது பைபிளிலே பலவிதமான குஷ்டரோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பலவிதமான குஷ்டரோகங்கள் லேவியராகமத்திலே வாசித்தால் தெரியும். தலையிலே தெரிகிற குஷ்டம், சுவற்றிலே தெரிகிற குஷ்டம், வீட்டிலே தெரிகிற குஷ்டம் என்று பல குஷ்டங்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எதினால் இந்த குஷ்டரோகம் உண்டாகிறது? பிரைஸ் காட். இன்னைக்கு எத்தனை பேர் குஷ்டரோகம் இருக்கு? நம்மள இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெளிப்புறமாய் குஷ்டரோகம் இல்லை. அந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் சொல்லணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்கிட்ட சொல்ல வேண்டாம், தயவு செய்து உங்க மனசாட்சிக்கு விட்டு விடுகிற இப்படிப்பட்ட குஷ்டரோகம் எனக்குள்ளும் இருக்கிறது ஆண்டவரே. பிரைஸ் காட். ஒரு உணர்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. பிரைஸ் காட். 4 காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதலாவது, ஒரு குஷ்டரோகி குஷ்டம் ஒரு மனுஷியை பிடிக்கிறது. வாசிங்க. நீங்கி போயிற்று. மிரியாம், திருவாசிங்க. குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்த பொழுது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டாள். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அன்பான சகோதரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் ஒரு அருமையான சகோதரி, அவள் நல்ல சகோதரி. ஏன் நல்ல
சகோதரி சொல்றது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை போல என்ன போல இல்லை. இது சகோதரத்தில் ஒரு நல்ல குணம். கர்த்தர் கிருபையாய் ஒரு வரம் கொடுத்திருந்தார். அவள் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிரியாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. இன்னும் சொல்லுகிறேன், இந்த மிரியாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை செய்கிற ஒரு தேவ பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த மிரியாமை நான் சொன்னேன், ஒரு நல்ல தேவ பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆமே நாம் வாசித்த வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மிரியாம் ஆமே பிரைஸ் லார்ட், உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். தேவரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு தீர்க்கதரிசியானவள் ஏன் குஷ்டரோகியாக வேண்டும்? ஏன் பாளையத்துக்கு புறமே தள்ளப்பட வேண்டும்? ஏன் அவள் தன்னுடைய வீட்டிலே உறவினர்களோடு வாசம் பண்ண முடியாமல் போயிற்று? அதற்கு காரணம் தான் என்ன? ஒரு தீர்க்கதரிசி ஆயிற்று, கர்த்தரை உயர்த்துகிற ஒரு தேவ பிள்ளை ஆயிற்று, கர்த்தரை பாடுகிற ஒரு தேவ பிள்ளை ஆயிற்று, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஒரு தேவ பிள்ளை ஆயிற்று. இவளுக்கு ஏன் குஷ்டரோகம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவளை குறித்து அவை வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யாத்ராகமம் புஸ்தகத்திலே அவை யாத்ராகமம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 15:20. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள். இப்ப மிரியாம் யாரு? முதல்ல யார்? அவன் ஆரோனின் சகோதரி. இரண்டாவது யாரு? தீர்க்கதரிசி. இப்போ உங்களுக்கு தெளிவுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆரோனின் சகோதரியா இருந்தால் அவன் இன்னும் ஒருவருக்கு சகோதரி. யார் அது? மோசே. ஆரோனும் மோசேயும் அண்ணன் தம்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் அங்கே அந்த வசனம் தான் நினைக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கும். முதல் வசனமா இருக்கலாம். இவர்கள் ஆரோன் மோசேயுடைய மூத்த சகோதரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ மூத்தவன் அக்கா. ஆரோனுக்கு மோசேக்கும் அக்காவா இருக்கிற மிரியாள் அவன் இன்னும் அவள் தீர்க்கதரிசி. இரண்டாவது, தன் கையிலே தம்புரை எடுத்துக் கொண்டாள். அவன் என்ன எடுத்தாளா? அவன் தம்புரை எடுத்துக்கொண்டாள். தம்புரை என்னது? கீழ வாத்தியம். அதை என்ன பண்ணாளா? எடுத்துக்கொண்டாள். எதுக்கு? சகல ஸ்திரீகளும் அவளுக்கு தம்புரிகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மிரியாம் அவளுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி செய்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மிரியாம் ஆராதனை செய்கிறவர் மட்டுமல்ல, தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவன் யார் தெரியுமா? ஒரு அவன் worship leader. ஹalleluya. ஒரு worship leader, ஆராதனை நடத்துகிறவள், அநேகரை ஆராதனை செய்ய பண்ணுகிறவள். அவள் தம்புருவை எடுத்துக்கொண்டா? அவர்கள் தம்புருவை எடுத்துக்கொண்டால் அவளுக்கு பின்னாடி அத்தனை சபை ஜனங்களும் அவர்கள் தம்புருகளை எடுத்துக்கொண்டு கீதவாத்தியங்களை முழக்கி கர்த்தரை பாட வைக்கிறார் அவள். ஹalleluya. இப்படிப்பட்ட மிரியாமுடைய வாழ்க்கையிலே ஏன் அவளுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் உண்டாயிற்று? சம்பவம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியம் என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை மாறி மாறி வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஹalleluya. பிரைஸ் காட். சொல்ல மோசே கர்த்தரே ஜனங்களை வழி நடத்துகிறவன், ஆரோ ஆசாரிய ஊழியம் செய்கிறவன், அதே கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் மிரியாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவே இந்த மிரியாம் ஆராதனை ஸ்தலத்திலே அல்லது தேவ சபையிலே ஜனங்களை ஆராதனை செய்ய தூண்டுகிறவள்.
அந்த மிரியாம் திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் உண்டாயிற்று. தேவ சமூகத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டிய மிரியாம் தேவ சமூகத்திலே அவன் கர்த்தருக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடக்க வேண்டிய மிரியாமுக்கு திடீரென்று ஒரு காரியம் சம்பவித்தது. அவன் இத்தனை ஜனங்களும் நான் பாட சொல்லும் பொழுது பாடுகிறார்கள், நான் அவன் எழுப்ப சொல்லும் பொழுது எழுப்புகிறார்கள். அப்படி இருக்க அவன் மோசே மட்டும் ஏன் சபை நடுவே கர்த்தரோடு பேசினார் என்று சொல்ல வேண்டும்? ஹல்லேலூயா. அவருடைய எண்ணத்தின் சிந்தை விதமாய் உருவாயிற்று. மோசே மட்டும் ஏன் கர்த்தரோடு பேசினார், கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னார் என்று ஏன் சொல்ல வேண்டும்? கர்த்தர் என்ன மோசேயோடு மட்டும்தான் பேசுவார்? புரிந்து கொண்டு யோசித்து பாருங்க. அவன் இன்னைக்கு குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை இதுதான். அண்ணன் நல்லா இருந்தா தம்பிக்கு பிடிக்காது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் நல்லா இருந்தா தங்கச்சிக்கு பிடிக்காது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரிவினைகள், பிரச்சனைகள். அவன் நான் தான் பெரியவன், என்னை விட அவன் என்ன பெரியவனா? குடும்பத்தில் அவனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவமா? அவனுக்கு மட்டும்தான் பணம் இருக்கா? அவனுக்கு மட்டும்தான் பொருள் இருக்கா? பலவிதமான கேள்விகள், சிந்தனைகள் உள்ளத்தில் எழுதினபடியினால் மிரியாம் சொல்லுகிறாள், மோசேயை கொண்டு மட்டும்தான் கர்த்தர் பேசினாரோ, எங்களோடும் எங்களை கொண்டு கர்த்தர் பேசினது இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. என்ன தேவ மனுஷர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு நோன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் மீண்டும் சொல்லுகிறேன், தாழ்மை என்பதை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க யாரா இருங்க, உங்ககிட்ட ஒரு அழகு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், நல்ல பதவி இருக்கலாம். ஆனா தேவ சமூகத்திலே தேவ பிள்ளையே அந்த பணமோ அந்த பதவியோ அந்த எந்த சூழ்நிலையோ ஒருபோதும் பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்காது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால், சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் என்ன? ஒரு நாள் ஒரு அடி கொடுத்தாலோ அடுத்த நிமிடம் அந்த பிள்ளை சொல்லும், என்ன சொல்லும்? பிரைஸ் ஹலோ, அழுதுட்டு ஓடும். அப்பா அடிச்சா அம்மா கிட்ட போகும். ஆனா பாருங்க, 10 நிமிஷம் தாண்ட வேண்டாம், அந்த பிள்ளை திரும்ப அப்பா கிட்ட வந்து பத்தி கொள்ளும். கொடுத்த அடி அதுக்கு மறந்துடும். பிரைஸ் இதுதான் பிள்ளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரைஸ் சபைக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே நீயா நானா? பிரைஸ் ஒரு பொறுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சமூகத்திலே ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு அடங்கி இருந்து அந்த ஊழியத்திற்கு அல்லது உங்க குடும்பத்தில் இப்படி சொல்கிறேன், அவை ஸ்திரீயானவர்கள் புருஷனுக்கு கட்டுப்பட கடமைகள், அவை புருஷன் ஸ்திரீக்கு கட்டுப்பட கடமைகள். ஒருவரை விட்டு கொடுத்து அன்பாய் குடும்பத்தை நடத்தும் பொழுது குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு அன்பு பாராட்டுங்கள். அங்கே அதிகாரம் என்பது வேண்டாம். ஹல்லேலூயா. பயன்படுத்துங்க, பரவாயில்லை, பயன்படுத்துங்க, பரவாயில்லை. ஆனால் பிரைஸ் லார்ட், அந்த இடத்தை விட்டு நீங்கள் இறங்கும் பொழுது மற்றவர்களை நேசிக்க பழகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இல்லையானால் என்ன சம்பவிக்கும்? அவன் பிரைஸ் லார்ட், ஆமான் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன் தான். அவனுடைய இதயத்தில் ஒரு சிந்தனை உண்டாயிற்று. என்ன சிந்தனை தெரியுமா? நான் பெரியவன், என்னை எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கணும். நான் பெரியவன், என்னை எல்லாரும் வழிபடணும். அப்படி நினைத்த சிந்தை தான் மருதகாய் வாசல் உட்கார்ந்திருந்தான். ஆமான் வரும்பொழுது அவன் ஒருவன் எழுதவில்லை, வணங்கவில்லை, அவனை நமஸ்கரிக்கவில்லை. என்ன நடந்தது? அதன் விளைவாக கோபத்தின் உச்சத்திற்கு போகிறான். ஒரு பொறுப்பு, இவன் ஏன் இப்படி இருக்கிறான்? இவரை மட்டும் அழிப்பதல்ல, இவரை மட்டும் கொண்டா போதாது, இவருடைய குடும்பம், இவருடைய குலம், இவருடைய கோத்திரம் முழுசுக்கு அழிக்கிறது தீர்மானம் பண்ணினான். அதற்காகவே தன் வீட்டில் கடந்து போய் 50 குணமுள்ள தூக்கு மரத்தை நாட்டி வைத்துக் கொண்டு ராஜாவிடத்தில் பேச நடந்து வந்த ராஜாவே, இந்த மருதகாயை தூக்கி போட வேண்டும். கடந்து வந்து பேசினான். எல்லாம் நல்லபடியாக இருந்தது. ஆனால் எப்போது ஒரு மனுஷன் தன்னை மறந்து பெருமை கொண்டாரோ, எப்பொழுது ஒரு மனுஷன் தன்னை மறந்து மற்றவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தாரோ,
நாமத்தினால் சொல்லுகிறேன், நீங்க யாராயிருக்கலாம், நாம் யாராயிருக்கலாம், ஆனால் தேவனுக்கு கீழானவர்கள், உன்னதமான தேவனுக்கு கீழானவர்கள் ஆனபடியால் தாழ்மையாயிருக்க வேண்டும். சோதனை வரட்டும், போராட்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், இன்னைக்கு ஒரு குணம் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. சபையில் இருக்கிற இன்னொரு தனக்கு பிடிக்காதவர்களுக்கு ஒரு வியாதி வந்தால் உடனே சொல்லுவாங்க, அவங்க அப்படி நடந்தபடினால் தான் அவங்களுக்கு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேண்டாம் பிரியமானவர்களே, வேண்டாம். முறுமுறுப்பு அது குஷ்டரோகம். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையிலாகிலும் யாருடைய இருதயத்திலாகிலும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்திலே முறுமுறுப்பினால் உண்டாகின குஷ்டரோகம் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குஷ்டரோகம் நீங்க வேண்டுமானால் என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவரே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான், கெஞ்சினான், கதறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை முறுமுறுப்பு என்கிற ஒரு பாவத்தினால் ஒரு தேவ பிள்ளை பாவம் செய்திருப்பீர்களானால், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவேளை முறுமுறுத்திருப்பீர்களானால், குற்றம் செய்திருப்பீர்களானால், விடுதலை பெற ஒரே வழி தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி கதறுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் முறுமுறுப்பு என்கிற குஷ்டரோக வியாதியில் இருந்து விடுதலை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஒருவேளை ஆண்டவர் உங்கள் மேல் ஒரு சோதனையை அனுமதித்திருந்தாலும், பிசாசு ஒருவேளை ஒரு சோதனையை அனுமதித்திருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறுமுறுக்கும் பொழுது அது பாவமாய் போகிறது. முறுமுறுக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத செயலாய் போய்விடுகிறது. நம்மை தேவன் தள்ளிவிட அது ஏதுவாக இருக்கிறது. அதுபடினாலே முறுமுறுக்க வேண்டிய சோதனை வருகிறதா, வேதனை வருகிறதா, ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிற பாதைக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோதனை வரும்போது சோதரிப்பே பக்தர் விதமாய் பாடுகிறார். சோதனை வரும்போது சோதரிப்பே, சோதிடாமல் கஷ்டங்களை நான் சகிப்பே, இயேசு வரும் நேரத்திலே தேவ சமூகத்திலே, காதலன் இயேசு வரும் நேரத்திலே. ஆமென். தேவ பிள்ளைகளே, சோதனை வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனால் முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. இத்தனை நாட்களும் ஏதோ ஒரு நேரத்திலே ஏதோ ஒரு வியாதியிலே அந்த சோதனை மத்தியில் முறுமுறுத்திருந்தால் தேவ சமூகத்திலே இன்றைக்கு இந்த வேளையிலே நம்மை தாழ்த்தி ஆண்டவர் பாதத்தில் கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த முறுமுறுப்பு என்கிற குஷ்டரோகத்தில் நம்மை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக முறுமுறுப்பு என்பது ஒரு குஷ்டம். கர்த்தரை சுத்தமாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான குஷ்டரோகம் என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. ஹல்லேலூயா. யார்? உசியா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நல்லாதான் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உசியாவை குறித்து ஆமென் அவருடைய 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, 16 வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எத்தனை வயசுல? நம்ம +2 கூட என்ன பண்ண மாட்டோம், முடிக்க மாட்டோம், அப்படிதானே? 12ஆம் வகுப்பு பிரைஸ் லார்ட் முடிச்சிருவோமா? 12 முடிச்சிருங்களா? சரி, 12ஆம் வகுப்பு முடிக்கிற யூனிவர்சிட்டி பிரைஸ் லார்ட். 12ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது இவன் எங்க வரான்? ராஜாவாக வருகிறான். 16ஆம் வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 16 வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எத்தனை ஆண்டு ராஜாவாக ஆண்டா தெரியுமா? 52 ஆண்டுகள் ஆட்சி பண்ணணும். 52 ஆண்டுகள் பிரைஸ் லார்ட். அவை 52 ஆண்டுகள் ஆட்சி செய்த அவருடைய வாழ்க்கையிலே பிரைஸ் லார்ட் ஆரம்பம் நல்லா இருந்தது. ஆரம்பத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள், அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 5வது வசனம் கடைசி பாகத்தை வாசியுங்கள். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. 16 வயதில் ராஜா, 16 வயசு உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? 16 வயசு தம்பிக்கு எத்தனை வயசு? 16 தானே? அதான் கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 16 வயசு அவனை பார்த்துக்கிடுங்க. அவன் ஸ்ட்ரேஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இப்ப யாரா இருக்கிறான்? ராஜா. பிரைஸ் லார்ட். அவன் இப்ப ராஜாவா இருக்கிற எத்தனை பேர் அவனை கீழ்ப்படியுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க தெருவில் நம்ம சபையில வாழ்றபடினால அவரை பார்க்கும்போது ராஜான்னு சலுட் அடிக்க தோணுமா, இல்ல அவன் பேரை சொல்லி கூப்பிட தோணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு யோசித்து பாருங்க. அந்த பருவத்தில் ராஜாவானவன் கர்த்தரை தேடினான். வசனம் சொல்லுகிறது, இந்த வாலிப வயதிலே, இந்த 16 வயதிலே அவன் கர்த்தரை தேடுகிறவராயிருந்தான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடின பொழுது அவன் வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. அவன் கர்த்தரை தேடின பொழுது 16 வயதில் ராஜாவானவன் தன் தகப்பன் செய்தபடி கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். செய்து கர்த்தரை தேடின பொழுது அவன் செய்ததெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இப்போ ஒரு சத்தியம் உனக்கு தனியா சொல்றேன், சபைக்கு சேர்த்து சொல்றேன், நான் அவனுக்கு ஸ்பெஷலா சொல்றேன். இந்த நாளிலே நீ கர்த்தரை தேட உன் மனதை செலுத்துவாயானால் நீ நினைக்கிற காரியங்கள், நீ விரும்புகிற காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் உனக்கு நன்மையாகவே வாய்க்கப்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இதே வாக்குத்தத்தம் உங்களுக்கும். யார் யார் உங்கள் இருக்கிற நிலையிலே கர்த்தரை தேட உங்கள் இதயத்தை திறப்பீர்களோ கர்த்தர் நீங்கள் செய்கிறதை வாய்க்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளை பொல்லாப்பானதை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நல்லதெல்லாம் செய்வாங்க, நல்லதெல்லாம் விரும்புவாங்க. இந்த தேவ சித்தத்தை செய்வதைத்தான் அவர்கள் விரும்புகிறபடியால் அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்கப்படுவார். ஹல்லேலூயா. இப்போ நாட்கள் போகிறது. பிரைஸ் லார்ட். இப்படி சொல்றேன், புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ற ஒரு பிள்ளை நீங்க யாரா இருக்க, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? ஆரம்பத்துல எப்படி இருக்கும்? ஒரு பதட்டம். பிரைஸ் லார்ட். என்ன நடக்குமோ? புதுசா ஒரு பள்ளிக்கூடத்துல 9ஆம் வகுப்பு போய் ஜாயின் பண்றீங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆமென் ஒரு பகுதியில ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு 9ஆம் கிளாஸ் புதிய ஸ்கூல்ல போறீங்க. அந்த ஸ்கூல் எப்படி இருக்கு உங்களுக்கு? பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? ஒரு பதட்டம். எந்த டீச்சர் எப்படி இருப்பாங்களோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ, இந்த ஸ்கூல் எப்படிப்பட்டதோ ஒரு பதட்டம். ஆனா அவன் கொஞ்ச நாட்கள் போக போக மாதங்கள் தாண்டி அதே ஸ்கூல்ல அவன் மாதங்கள் தாண்டி வருடங்களை தாண்டி 1-2 ஆண்டுகள் ஆன பிறகு இவங்க சொல்லுவாங்க,
பிரைஸ் லார்ட். ஹalleluya. இந்த ஃபார்ம் ஃபுல்லா பண்றதா சப்ப வேண்டாம். பிரைஸ் லார்ட். ஹalleluya. அன்னைக்கு பதட்டப்பட்டவங்க இப்ப தெரியாம ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு போய் பிரைஸ் லார்ட் சார் நல்லது வேணும் எனக்கு இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபுல்லா பண்றது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா சார் படிச்சு இவ்வளவு வளர்ந்துருக்கா உனக்கு தெரியாதான்னு கேட்பாங்க. ஹalleluya. அன்னைக்கு கையெல்லாம் பிரச்சனை, இப்ப சொல்றாங்க உனக்கு இவ்வளவு வளர்ந்த பிறகு உனக்கு என்ன இல்லை அறிவில்லை ஃபார்ம் பண்ண தெரியாதா, இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. இது போலதான் இந்த பிரைஸ் லார்ட் உசியா ராஜா ஆரம்பத்தில் கர்த்தரை தேடினான். ஆரம்பத்தில் நன்றாக போய் கொண்டிருந்தது. நாட்கள் போக போக இவ்வளவுதான் ஆட்சி பார்த்து கொள்ளலாம். காரணம் என்ன தெரியுமா? அவன் கடந்து போய் யுத்தத்திற்கு போற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். அங்கே கீழே வசனங்கள் சொல்லுகிறது, கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரப்பிற்று. அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் அனுகூலம் உண்டாயிற்று. எப்பொழுது? தேவனுக்கு பயப்பட்ட பொழுது, தேவனை தேடின பொழுது ஆச்சரியம் உண்டாயிற்று. எப்படி எனக்கு நடந்தது? இந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன்? இந்த இடத்துல நான் எப்படி வாழ்கிறேன்? ஆச்சரியம். சுற்றி இருந்த சத்துருக்கள் எல்லாம் அனுகூலமாய் மாறிவிட்டார்கள். இப்படி அனுகூலம் உண்டான பொழுது இந்த உசியாவுக்கு ஒரு சோதனை காலம் வந்தது. ஹல்லேலூயா. அது சோதனை காலமா இல்லை வேதனை காலமா என்பது எனக்கு புரியவில்லை. அந்த ஆமென் உசியா என்ன செய்கிறான்? ஆமென் பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். அவன் பலப்பட்ட பொழுது, யாரு? உசியா பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும், தனக்கு இப்போ அவன் பலப்பட்ட போது, அவன் திடனடைந்த போது, அவன் தைரியப்பட்டு அவன் பலனடைந்த போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும், தான் அழிந்து போகும் மட்டும், தான் நிர்மூலமாகி போகும் மட்டும் வாசிங்க. அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவரவர் ஸ்தானத்திலே நின்று கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் தகுதிக்கு மிஞ்சியாக என்ன பண்ணாதீங்க, எண்ணாதிருங்கள். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த வசனத்தில் வாசிக்க, தூபம் காட்டுவது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. அவன் ஜனத்தை ஆள்வது யாருடைய வேலை? ராஜாவுடைய வேலை. உசியா யார்? ராஜா. ராஜாவாகிய உசியா ஜனங்களை ஆள வேண்டுமே ஒழிய, யுத்தங்களை நடத்த வேண்டுமே ஒழிய, தேவ சமூகத்திலே பலிபீடத்திலே கர்த்தருடைய பலிபீடத்திலே தூபம் காட்ட அவனுக்கு உரிமை இல்லை. அது லேவியருக்குரியது, அது ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்குரியது. ஆனால் இவன் பலப்பட்ட போது, இந்த உசியா பலப்பட்ட போது அவன் என்ன செய்கிறான்? தனக்கு கேடுண்டாகும்படி ஆசாரியனுடைய கையில் இருந்த தூப கலசத்தை தன் கையிலே எடுக்க ஆரம்பித்தான். எடுத்தது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்படுகிறது, அவன் பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அவன் பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இப்போ எழுப்புகிறார்கள் ஜனங்கள், ஆசாரியர்கள் எழுப்புகிறார்கள், தெளிவாய் சொல்லுகிறார்கள், ராஜாவே இது உமக்கு நல்லதில்லை,
இது உமக்கு நல்லதல்ல, அழிவு வரும், நீர் விழுந்து போவீர், தேவனால் அடிக்கப்படுவீர், இது உமக்கு வேண்டே கிடையாது எச்சரிக்கிறார்கள். ஆனால் அத்தனை எச்சரிப்பை மீறி துணிகரமாய் மேட்டிமை கொண்டவனாய், பெருமை கொண்டவனாய், அகந்தையுள்ளவனாய், நான் யார், எத்தனை ஆண்டு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இந்த ஜனங்களை எல்லாம் கீழ்ப்படுத்தி இந்த தேசத்தை எல்லாம் அடிமைப்படுத்தி எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி மனிதர்கள் ராஜாக்கள் இருக்கும் பொழுது நான் ஏன் கர்த்தருக்கு பலியிடக்கூடாது? நான் ஏன் தூபகலசத்தை எடுத்து தூபம் காட்டக்கூடாது? துணிகிறான். பெருமை, பெருமைதான் எழுதினான் போனா. எத்தனையோ பேர் எச்சரிக்கை வீட்டில் வேத பகுதியை வாசித்து பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுக்குள்ளேயே பல சத்தியம் இருக்கு. நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவே எத்தனை எச்சரிப்புகள் அத்தனையும் மீறி போட்டவனா, அத்தனை கடந்து போட்டவனா, துணிகரமாய் பெருமையோடு தூபம் காட்டினான். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் போதே நெற்றியில் அவன் குஷ்டரோகம் தோன்றினது. ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் மனிதரோடு வாசம் பண்ணினவன், இத்தனை நாட்கள் ராஜாவாய் இருந்தவன், அடுத்த நொடி பாருங்க குஷ்டரோகம் நெற்றியில் தோன்றினான். அவன் என்ன சொல்லணும்? தீட்டு என்று கூப்பிட்டுக் கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போகும். மரணம் கூட சொல்லியிருக்கு தெரியுமா? அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குஷ்டரோகியாக இருந்தபடியினால் ராஜாக்களை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த கல்லற தோட்டத்தில் அவன் அடக்கம் பண்ணல, பக்கத்தில் தனிமா ஒரு தோட்டத்தை வாங்கி அவர் அடக்கம் பண்ணாங்க. எத்தனை பரிதாபம், எத்தனை பரிதாபம்! எதனால? பெருமை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமை இருக்குமானா, நான் தான் இதை கட்டினேன், நான் தான் இதை செய்தேன், ராஜ்யபாரி என்னுடையது, தேசம் என்னுடையது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குஷ்டரோகம். இன்றைக்கு இந்த குஷ்டரோகம் நீங்க வேண்டுமானால் தேவ சமூகத்தில் தாழ்த்தி கெஞ்சுங்கள். கர்த்தர் நிச்சயம் நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார், சுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது அவர் காரியம், அவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது 2 ராஜாக்கள் புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாய் சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 7வது வசனம், 27வது வசனம். 7:27. ஆகையால் ரெண்டு ராஜாக்கள் 5:11. அதான வசதிங்க? நான் மாற்றி சொன்னேன்ல, சாரி. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் சொல்றான். அதாவது நாகமான் சொல்லுகிறார், கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் சொல்றான், அவன் வெளியே வந்ததென்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்குவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மாறி மாறி பைபிள் எல்லாரும் வாசிக்க சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் என்ன பார்த்துட்டீங்க? ஹல்லேலூயா. பேர் சொல்லி வாசிக்க வைக்க கூடாது, நீங்களே வாசித்தா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிக்கணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது நாகமானுடைய வாழ்க்கையில அவன் எப்பொழுது குஷ்டரோகம் உண்டாயிற்று என்று சொல்லப்படவில்லை. ஆனால் குஷ்டரோகியாக இருந்தான். அவனுடைய சூழ்நிலை என்ன? அவன் ஒரு படை தளபதி, ஒரு பெரிய அதிகாரம் அவன் கையிலே இருக்கிறது. படைகளை நடத்துகிற அவன் நாகமான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு என்ன சொல்ல, என் பாஷையில எப்படி சொல்றேன், தப்பா புரிந்து கொள்ளாதீங்க. ஆமென் ஆமென். அதிகார திமிர் ஆணவம். அவன் எனக்கு தான், நான் தான் ராஜா என்கிற ஒரு அதிகாரம், அப்படிப்பட்ட விவரித்தவனாய் இருந்தவன். அவன் குஷ்டரோகம் உள்ளவன். அவன் விடுதலை பெறும்படியாய் எலிசா தீர்க்கதரிசி முன்பாக போயிருக்கிறான். அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக
இருந்து கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். நிற்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லப்படுகிறது. என்னவென்றால், ஆமென், நீர் இந்த தீர்க்கதரிசனத்திலே போ என்று சொல்லப்படுகிறது. அவன் அப்படியே கடந்து போகிறான். கடந்து போகும் பொழுது அவருக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. தீர்க்கதரிசி வெளியே வரல. நல்லா புரிஞ்சுடுங்க, தீர்க்கதரிசி வெளியே வரல. நம்ம ஊர் உங்க தொகுதி எம்எல்ஏ வந்தா இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? எப்படியாகிலும் அவர் கண்ணு என்ன பார்க்கணும், ஏதோ ஒரு காரியம் எனக்காக அவர் செய்யணும். நான் கொடுக்கிற பேப்பரை வாங்கி அவர் என்ன பண்ணணும், வாசித்து எனக்கு ஒரு நன்மை செய்யணும். ஓடி ஓடி முன்னாடி போவோம். ஆனா அவன் ஒரு படைய தளபதியே வந்து நிற்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசி ரூமை விட்டு கூட என்ன பண்ணல, வெளியே வரல. அவர் உள்ளே இருந்து சொல்லி அனுப்புறார் ஒரு மனுஷன்கிட்ட, நீ போய் சொல்ல அவங்கிட்ட, அவன் ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல என்ன பண்ணு, போய் முக்கிட்டு போயிட்டே. எத்தனை தடவை? 7 தடவை உங்களுக்கு 7 தடவை அந்த குளத்துல தண்ணிக்குள்ள முக்கிட்டு போயிட்டே இருக்கு. நீங்க வராத சுகமாயிடும். நம்ம என்ன சொல்லுவோம், நீ போய் அதை செய்துட்டு திரும்பவா வந்து எனக்குள்ளத கவனி. அதற்கு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவன் தேவ மனுஷன். அவன் சொல்ல, நீ சுகத்தை பெற்றுக்கோ, போய்க்கோ. பிரைஸ் காட். இவரே கோபம். என்னுடைய தேசத்தில் எத்தனையோ நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. கங்கா நதி ஓடுகிறது, காவிரி நதி ஓடுகிறது. இதை விட பரிசுத்த நதி எங்கே இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், அவன் எண்ணத்திலிருந்து ஒரு நதி பாய்ந்து செல்கிறது. அந்த நதி ஜீவ நதி. அதிலே பானம் பண்ணுகிறவர் ஒரு நாள் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவன் ஆனா மனுஷன் சொல்லுகிறான், என் தேசத்தில் என்ன இருக்கு? காவிரி நதி, புண்ணிய நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை விட வாய்ந்த நல்ல நதி, நல்ல தண்ணி. பிரைஸ் காட். அவன் கோபத்துல சொல்றான். அந்த மனுஷன் பார்த்து, யாரு? தேவ மனுஷன் பார்த்து குஷ்டரோகம் இருக்கிற என் சரீரத்தை என்ன பண்ணுவானா, தடவி கொடுத்து, அந்த புற்றுகள் இருக்கிற இடத்தையெல்லாம் தடவி கொடுத்து நீ சுகமாகுன்னு நினைக்க அவன் சொல்லுவான்னு நினைச்சேன். எதிர்பார்ப்பு இருக்கு. இதுதான் சொன்னேன், அதிகார திமிர், பண திமிர், படிப்பு திமிர். அவன் நான் வந்தேன்னா அவங்க வந்து என் முன்னாடி என்ன பண்ணணும், நிக்க. பிரைஸ் காட். இந்த சிந்தை நமக்குள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. பிரைஸ். நீங்க எப்படி பெரியவங்களா இருங்க, ஆமென், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் நினைச்சான், என்ன இரட்டை இருக்கிற அதிகாரம் என்ன, இரட்டை இருக்கிற படைபலம் என்ன, இரட்டை இருக்கிற பணம் என்ன, இரட்டை இருக்கிற செல்வம் என்ன, நான் யார் தெரியுமா? அவன் வந்து என்ன பணிந்து கொண்டு குஷ்டரோகி அதில்லை போ. அவன் என்ன அவன் பணிந்து கொண்டு அப்படி தடவி சுகமாகன்னு சொல்லுன்னு நினைச்சான். அப்படின்னு அவன் அதிகாரம், அவன் அதிகார திமிர் என்கிற குஷ்டம் அவனுக்குள்ளே இருந்தது. எப்பொழுது அவன் அதிகாரத்தை கீழே இறங்கினானோ அப்பொழுது என்ன செய்தான்? சுகத்தை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவசம் ஆக்காவிற்கு ஒரு காரியம் உண்டு. அவன் பொருளாசை என்கிற குஷ்டரோகம். அது நீங்கள் அவன் வசனத்தை மட்டும் சொல்லி செபிக்க போகிறேன். பிரைஸ் லார்ட். 2 ராஜாக்களின் புஸ்தகம், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 5வது அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. 4வது பொருளாசை என்கிற குஷ்டரோகம். தேவ பிள்ளைகளே, ஒன்று பொருளுறுப்பு என்கிற குஷ்டரோகம் உங்க வாழ்க்கையில் இருக்கான்னு நான் சொல்லும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 பெருமை என்கிற காரியம், அது குஷ்டரோகமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். 3 அதிகார திமிர் என்கிறதான குஷ்டரோகம். நான் யார் தெரியுமா, என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, நான் யாருடைய பிள்ளை தெரியுமா, யாருடைய மகன் தெரியுமா? வேண்டாம். இதெல்லாம் என்னுடைய குஷ்டரோகம். 4 பொருளாசை என்கிற குஷ்டரோகம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நமக்குள் இவைகளில் ஏதாவது ஒன்று இருந்தால் இன்னும் பல உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு படியிட போகிறோம். ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே.